ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னப்பா வீக்கெண்ட் எபிசோட்லாம் பார்த்து டயர்ட் ஆகிட்டிங்களா? குஷி ஆகிட்டிங்களா? மண்டே நாமினேஷனுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே, நான் இப்போ தான் வீடியோஸ் போட போகிறேன். ஒன்று ஒன்றா போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைவ் அப்டேட் மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரவீன் தான் கேப்டன் ஆகிட்டார். அதான் கனி, விக்ரம் அப்புறம் பிரவீன் 3 பேரும் இல்லைங்களா, ஒரு ஸ்கீ போர்டு மாதிரி ஒரு இது வச்சுட்டு அதில் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க. 3 பேர் வந்து அதில் சண்டை போட்டு ஒருத்தர் எப்படி வேணால் ஆனால் கீழே விழாமல் 2 காலில் ஏதோ ஒரு காலாவது அந்த போர்டு மேலே இருக்கணுங்கிற மாதிரி 3 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அதில் வந்து அந்த பொசிஷனில் வந்து யார் எப்படி நிற்கணும், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்போது அது கனி ஆல்ரெடி கேப்டனாக இருக்கிறனால அவங்களுக்கான ஒரு ஆஃபர் மட்டும் கொடுத்தாரு. அந்த அந்த எங்கே நிற்கணுன்ற சாய்ஸை கனி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கனி வந்து லாஸ்ட்டில் நின்னாங்க. ஃபஸ்ட்டில் வந்து வேறு சாய்ஸ் இல்லாமல் விக்ரம் வந்துட்டு ஃபஸ்ட்டில் நின்னார். செகண்டுக்கு பிரவீன் நின்றுட்டார். ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு யார் வந்து அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் அதை அவங்க ரொம்ப நேரம் லென்த்தாக கொண்டு போனாலும் சரி, டக்குன்னு நீங்கள் முடிச்சிட்டாலும் சரி, ஆனால் அந்த பஸர் அடிக்கிற வரைக்கும் யார் வந்து அந்த ஸ்கீ போர்ட்லேருந்து கால் எடுக்காமல் இருக்காங்களோ அட்லீஸ்ட் ஒரு காலாவது அதில் இருக்கணும், எடுக்காமல் இருக்கணும். அதே மாதிரி குனியறதும் கீழே உட்கார்றதும் பண்ணக்கூடாது, அதிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒருத்தர் இது பண்ணிக்கலாம், தள்ளி விட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஆனால் வந்து கால் எடுக்காமல் இருக்கணும் பஸர் அடிக்கிற வரைக்கும் அப்படின்னு. கனியக்கா ஃபஸ்ட்டு அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கானதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு நிற்கிற மாதிரி அந்த தலையில் ஹெல்மெட் போடுறது, காலில் அந்த வெல்க்ரோ போட்டு அப்புறம் ஷூ போட்டு எல்லாம் நின்றுட்டு அந்த கிரிப்போடு நிற்கிறது யார் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, இல்லை ஒருத்தங்க யார் தள்ளி விட்டுட்டு புஷ் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பிரவீன் தான் வின் பண்ணார். பிரவீன் வின் பண்ணது பாருவுக்கு ஃபேவரான்னு கேட்டால் பாரும் பிரவீனுக்கு தான் இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் யார் வந்தாலுமே பாரு அடிக்கிறத தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பாரு பாவம் இன்னமும் ஒரு சிலர் அந்த வீட்டில் நம்பிட்டு இருக்காங்க. அதில் பிரவீனை நம்புகிறாங்க, ரம்யாவை நம்புகிறாங்க. அப்புறம் கலைக்கிட்டலாம் காலிலேருந்து திவாகர் கிட்ட பேசல, கலைக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவன் சைடில் உசு பேத்துறான். நேற்று எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலையும் திவாகரும் உட்காந்து பாருவையும் கமரையும் இதில் போடலாமா நாமினேஷனில், இல்லைனா வினோத்தையும் கமரையும் போடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் சொல்லுவார் கலை, பார்வை போடுறதுல பிரயோஜனம் இல்லை, எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஓட்டிங் வந்துடும், அது வேஸ்ட் என்னன்னு சொன்னோன்னே அந்த சேஃபர் சைடு கனியாக்கா குரூப்புக்கே போகாமல் திருப்பி வினோத்தையும் கமரையும் போடலாம், நம்ம நாமினேஷன் பற்றி டிஸ்கஸே பண்ணக்கூடாது, இவங்க 2 பேரை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னும் போது பாரு மேலே செம்ம இதில் தான் வந்து கலை இருக்கார். பட் ஆனால் வந்து அதை வெளில காமிச்சிக்காமல் அது வந்து இவர் பாரு கிட்ட பேசுகிறார். பாருவும் வந்து முழுசாக கலையை நம்பி பேசுகிறாங்களா, சரி ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்டு தானேன்னு பேசுகிறாங்களா, இல்லை இவன் எப்படி இருந்தாலும் இவனை நம்பக்கூடாதுன்றது பேருக்கு வெளில பேசுகிறாங்களான்னு தெரில. ஆனால் வந்து நன்னாடில் உசுப்பேற்றி விட்டுட்டு அவர் ஸ்ட்ராங்காக எங்கேயும் வந்து போய் நின்று சண்டை போட மாட்டார் கனி குரூப்பில். ஆனால் எப்பயுமே பாரு முன்னாடி நிற்க வச்சுட்டு உசுப்பேற்றி விடுவாருன்றது தெரிஞ்ச கதை தான். ஸோ பாரு உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல பிரவீன் கேப்டன் ஆனது வந்து கேப்டன் ஆனோடனே வந்து அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பிக் பாஸ் வந்து நீங்கள் வந்து இது பிரிக்கலாம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யாருன்னு பிரிக்கலாம், தன்னிச்சையாக பிரிக்கணும் அப்படின்னும்போது அங்கே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வருது. கான்ஃப்ளிக்ட்னா சண்டை மாதிரி போல் அகைன் டிபேட் மாதிரி தான் போகுது. இது 1 ஹவரில் வரும். அங்கேயும் ஹைலைட் தான் பாரு ஆவாங்க. இதில் வந்து பாரு எப்படி காட்டுவாங்கன்றதே நான் சொல்லிடுறேன். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்று எடுத்து வைக்கிறாரு, எந்த டிபார்ட்மெண்ட் யார் என்னென்னு தன்னிச்சையாக பிரிக்கணும் அப்படின்னும்போது அவர் அதோடு சேர்ந்து ஹவுஸ்க்கான ஒரு ரூல்ஸும் எடுத்து வைக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேம் கார்னர்னு ஒரு பாயிண்ட், ஒரு அந்த வீட்டில் ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த இடத்துல வந்து போய் நிற்கணும்னா அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாரு கேட்குறாங்க. அதாவது யாராவது ஏதாவது வேலை சொல்லி செய்யல, இல்லை மைக்கு போடல, ரெகுலர் ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது போன வாரத்தில் இவர் கேட்டிருப்பார் இல்லைங்களா, விஜய் சம் கனியாக்கா கிட்ட இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா திருப்பி அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அந்த பனிஷ்மெண்ட் திருப்பி வந்து செய்யும்போது அப்போது அந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லாதனால தானே அவங்க அதை ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி யாராவது இந்த வீட்டில் எதாவது தப்பு பண்ணால், இல்லை அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா போய் நான் பேசுவேன். ஒருவேளை அதில் யார் ஒத்து வரல, யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ ஓட்டிங் அடிப்படையில் அந்த கார்னரில் நிற்க வைப்பேன். அதாவது அந்த இதில் ரவுண்டில் நிற்க வைப்பேன். கிட்டத்தட்ட என்னென்னா குற்றவாளியை கூண்டில் நிற்க வைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விஷயம் தான் நான் சொல்வேன். எல்லாருக்குமே அதில் ஈகோ அடிக்கும். இந்த இடத்துல ஒரு சாரியை கூட கேட்க மாட்டேன்னு சொன்ன கனியாக்காவாகட்டும், எஃப்ஜேவாகட்டும், இல்லை நைட்டில் மைக்கு போடலன்னா அதுக்கு தோப்புக்காரனை போட சொல்லி கனி கேட்கும்போது நைஸாக எஸ்கேப் ஆன இவரு சபரி ஆகட்டும், அப்போ ஆதிரையை கேட்பாங்க, சபரிக்கு மட்டும் அந்த ரூல்ஸ் இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க அங்கே போய் நிற்க மாட்டாங்கன்றதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏன் நிற்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டிங் இருக்கும். இவர் ஓட்டிங் அடிப்படையில் தான் அது எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பார்வை தான் கார்னர் பண்ணி அங்கே நிற்க வைப்பாங்கன்னும் போது பாரு வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் அந்த டீலை தெளிவாக இப்போயே குரூப்லக்குள்ளே சொல்லிவிடு, ஏன் நிற்க வைப்பேன்றது ஒன்று சொல்லிட்டேன். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், சரியாக செய்யலைனா. ஆனால் அது நிற்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வேறு ஏதாவது ஃபுட்டில் கை வைக்கிறது இது பண்ணுறது அப்படின்னா பிரவீன் ஒரு வார்த்தையை விடுறாரு, நான் ஒரு வாட்டி சொல்லி பார்ப்பேன், 2 வாட்டி சொல்லி பார்ப்பேன், 3வது வாட்டி நான் அந்த விஷயத்தில் இல்லாமல் டாஸ்க் விஷயத்தில்
அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி ஜோன் மாதிரி இது ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நான் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இதுவாக தான் பண்ணுவேன். பயாஸ்டா இல்லாமல் பண்ணுவேன். நியாயமாக தான் பண்ணுவேன்னு அவர் சொன்னாலுமே, இந்த ஷேம் பண்ணி அந்த கார்னரில் நிற்க வைப்பான், அந்த ரவுண்டில் நிற்க வைப்பான்னு சொன்ன விஷயம் பாருக்கு சுருக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நம்மள அந்த இடத்துல நிற்க வைப்பாங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள கண்டிப்பாக அது வந்து அஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஏன்னா பிரவீன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான இந்த விஷயத்தில் கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் சபரி பற்றி சொல்லியிருப்பேன், கனி பற்றி சொல்லியிருப்பேன், இன்சைட் வினோத், எஃப்ஜே எல்லார் பற்றி சொன்ன எனக்கு பிரவீன் பற்றி எனக்கு கிளியரான கிளாரிட்டி வரல இன்னும். அவர் பச்சோந்தியா, இல்லை நியாயமாக இருப்பாரா, ப்ராமிசிங்காக இருப்பாரா, இல்லை தனக்கான ஒரு ஸ்டாண்டை மட்டும் எடுக்கிற செல்ஃபிஷாக இருப்பாரா அப்படின்ற இடத்துல நான் இன்னும் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல பிரவீன் 50-50 தான். அவர் எந்த சைடு அவருக்கு தேவைன்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அவர் ஆப்வியஸாக எல்லாருமே அந்த வீட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஆனால் கொஞ்சம் நியாயம் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வரும் அப்படின்னும் போது அந்த அடிப்படையில் செயல்படுவாரான்னு பார்த்தா இதுமே தான் அதை பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வீக்கெண்டில் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தா அவர் வந்து கனி குரூப்பை அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காரு. அதே சமயத்தில் பாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ இந்த சைடு ஒரு குத்து, அந்த சைடு ஒரு குத்து குத்துறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்கார் அப்படின்னும் போது, ஆனால் பாரு தனியாக இருக்கும்போது பாரு கிட்ட வேறு மாதிரி பேசுகிறாரு. நேற்றுலாம் கூட மைக் கிட்ட போயிட்டு ஃபன் பண்ணும்போது வினோத்து, பாரு, பிரவீன்லாம் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க மழையில். ஸோ அப்போ ஒரு மாதிரி இருக்கார். ஆனால் அந்த குரூப்புக்கு நடுவில் இல்லை வந்து கேமரா கான்ஷியஸாக ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அவரோட விஷயம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது பாருக்கு அவரும் பயாஸ்டாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி பாருக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த கார்னர் பண்ணுறது, ஷேம் பண்ணுறது போன வாட்டியே அந்த தோப்பு காரணத்தோடு அதை நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வந்து துஷார் கேப்டன்ஸில் சாரி சொல்கிறதோட நின்றுடுச்சு. இந்த கேப்டன்சி தன்னை வச்சு எப்படி அடிக்குமோ அப்படின்னு சொல்கிற இடத்துல பாருக்கு வந்து அந்த கொஸ்டின் அவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க. நீ வந்து அந்த ஷேம் பண்ணுறது, கார்னர் நிற்க வைக்கிறதுலாம் ஓகே. ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் என்ன 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 ஸ்டெப் எடுப்பா, அதை தெளிவாக சொல்லு, இப்போவே சொல்லிவிடு அப்படின்னா நான் அப்போதைக்கு தான் டிசைட் பண்ணுவேன். நான் அப்போதைக்கு தான் டிசைட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்ல மாட்டீங்க, இதை மட்டும் சொல்லுவீங்க, அப்போதைக்கு தான் டிசைட் பண்ணுவீங்களா? அவங்க நோண்டி கேட்குறாங்க. அவங்க கேட்கறதுக்கான ரீசன் நான் என்னவா பார்க்குறேன்னா, நீ இப்போ அதை ஓப்பனாக சொல்லாமல் அங்கே வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி பார்ஷியாலிட்டி பிரகாரம் ரூல்ஸ் மாறுமா? இப்போ வந்து எஃப்ஜே மைக்கு போடலன்னா, பேட்டரி போடலன்னா நடந்துக்கிற கனியக்கா, எஃப்ஜே அப்படி மார்க் பண்ணுவாருன்னே எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் எனக்கு தெரியாமல் அது நடந்ததுன்னு 3 வாரமாக அந்த வீட்டில் இருக்க கனியக்காவுக்கு தெரியாதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருமே வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிறதுக்கு பண்ண இதான் ரூல்ஸ்ன்னு இப்போ சொல்லாமல், அப்போ வந்து நிற்கிற ஆளுங்களை பொறுத்து அந்த வந்து ரூல்ஸ் மாறுமோ, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாறுமோ அப்படிங்கிற டவுட்டில் நீ இப்போ ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சரி ஓகே. அது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு. நான் அதை பார்க்குறேன். அவங்க கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணதை நான் பார்க்குறேன். வீடெல்லாம் சேர்ந்து கார்னர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்னும் போது ஒரு 2 பெர்சனுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் ஆகுதுன்னா, நான் அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஓட்டிங் அடிப்படையில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓட்டிங் அடிப்படையிலன்னும் போது அந்த இடத்துல யார் இருக்காங்களோ, இல்லை இந்த சைடு இப்போ 2 பேர் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா, இந்த சைடு 3 பேர், அந்த சைடு 3 பேர் வச்சு நான் ஓட்டிங் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து கனியக்கா அது எப்படி எல்லாருமே காமனாக இருந்து ஓட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்களும் சொல்கிறாங்க பாருவும் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. என்ன கேட்டால் எப்படி பண்ணாலுமே அங்கே இருக்கிற குரூப் பெருசுன்னும் போது தாரு எந்த விஷயத்தில் தலையிட்டாலுமே அது பாரு தான் தப்புன்னு அடித்து ஆடுறதுக்கு அந்த வீட்டில் ஆளுங்க நிறைய இருக்காங்கன்னா, அப்போது எல்லா இடத்துலையும் அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு பிரவீன் சொல்கிறார், இல்லை பாரு நீ அந்த இடத்துக்கு வரமாட்டேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அதை கார்னர் பண்ணுற இடத்துக்கு தான் இவங்க கொண்டு போவாங்க அப்படின்னும் போது அந்த இன்செக்யூரில் பாரு திருப்பி அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணி இப்போயே ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லவும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரி வேணாம் அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அப்போதைக்கு பார்த்துக்கிறேன்னும் போது அப்போ பக்கத்தில் இருக்கிற விக்ரம், பாரு, கமருதீன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் பக்கத்தில் விக்ரம் கார்னரில் உட்காந்துருக்காரு. அவர் எதுவும் கண்ணாட்டினார் பாரு எப்பயும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவார். ஏன்னா போன கேப்டன்சியில் வந்து அவரை வந்து பிஏவை வச்சுக்கிட்டு தானே கனியக்கா வந்து பண்ணாங்க. இப்போ இந்த கேப்டன்சி வந்து தன்னோட கண்ட்ரோல் எடுக்கணுமோ இல்லை யாருக்கு அந்த வீட்டில் கண்ட்ரோல் எடுக்கக்கூடாதுன்றது கூட விஷயம் இல்லைங்க. பாரு கையில் எந்த ஸ்பேஸுமே போகக்கூடாது. பாரு அவங்க எங்கேயுமே ஸ்கோர் பண்ணிடக்கூடாது. பாரு எந்த டாஸ்க்லையுமே பளிச்சுன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதா. தனக்கும் தானே அது வராது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. எனக்கு வரலனாலும் பரவாயில்ல, உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கவங்கன்னா. அப்போ பேசிட்டே இருக்கும்போது விக்ரம் வந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ கண்ணு காமிச்சோன்னே அப்போ வந்துட்டு அது விட்டுலான்னு யோசிச்சப்போ இல்லை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கையாட்டிருப்பார் போல. உடனே கமருதீனும் பாருவும் அதை பிடிச்சிக்குவாங்க. நீ தன்னிச்சையாக செயல்படணும் தானே பிக் பாஸ் சொன்னார். இப்போ பக்கத்தில் இருக்க விக்ரம் கண்ணாட்டினாரோ கையாட்டினாரோ ஏதோ ஒன்று பண்ணுவார். பண்ணோன்னே உடனே பிரவீன் வந்து அப்போ நீ இவ்வளோ நேரம் வந்து அந்த இது வேணான்னு சொன்னால் அப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி பிரவீன் திருப்பி கேட்பார். ஸோ என்ன கேட்டால் அவங்க டேரெக்டாக அந்த கொஸ்டினை வைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறேன் இல்லை என்ன பண்ண போகிறேன்றதை தெளிவாக சொல்லுன்னு. ஆனால் சைடில் உட்காந்து அச்சு புச்சுன்னு சொல்கிறது என்ன விக்ரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விக்ரம் சரியான சிலிமிஷன் நான் தான் சொல்கிறேனே, அவனும் குள்ளநரி தான். அப்படி இருக்கும்போது அப்போ வந்துட்டு உடனே சரி ஓகே இப்போதைக்கு நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், அவங்கவுங்க வேலையை செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்போ ஒரே ஒரு ஹோப் மட்டும் வந்து பாருக்கு வந்து ஒரே ஒரு ஹோப் மட்டும் பாரூக் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக பயாஸ்டாக இருக்க மாட்டேன், உன்னை யாரோ கார்னர் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா நான் 2 பக்கம் தான் பேசுவேன், கண்டிப்பாக உனக்கு நான் பயாஸ்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஹோப்பை கொடுக்குறாரு.
லெட்ஸ் சி அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயமும் பாரு தெளிவா அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கு. அதுவும் இப்போ பாருங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்லேருந்து அந்த ஒரு ரூல்ஸ் புக் வருது. அப்போ வந்து அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துலயுமே டக்குன்னு பாரு இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணதுனால யாருமே கேள்வி கேட்கல. அப்போ பாரு சொல்கிறாங்க யாருமே கேள்வி கேட்கல, எனக்கு தேவைப்படுது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தானே அந்த வீட்டில் இன்செக்யூர் ஃபீல் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு தானே கேட்கும், மற்றவங்களுக்கு இல்லையே. நீங்கள் தான் குரூப் விஷயமா சேர்ந்து ஆடுறீங்களா? அந்த பொண்ணு சிங்கிளாக ஆடுது. அப்போ சிங்கிளாக ஆடும்போது தன்னை எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பயம் வருதுன்னா அந்த பயத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒதுக்கி வைப்பன்ற மாதிரி தான் அவரு சொல்கிறார். நான் ஃபஸ்ட்டு 2 வாட்டி சொல்லி பார்ப்பேன், 3வது வாட்டி நான் வேறு விஷயமா அதை கார்னர் பண்ணுவேன், அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி செய்வேன்னா அப்போ அது ஆர்குமெண்ட் கொஞ்சம் போது. இது 1 ஹவரில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பிரவீன் கொஞ்சம் செட்டிலாக வந்துட்டு சட்டில் ஆகிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, சரி ஓகே எல்லாருக்குமே நான் ஈக்குவலாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன், ஸோ உனக்கு கண்டிப்பாக பயஸ்டாக இருப்பேன் நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குறாரு. பட் ஆனால் அந்த கார்னர் பண்ணுற அந்த ஷேமை கார்னர் பண்ணி அந்த விஷயத்தை கொண்டு வரணுன்றதுல இந்த எஃப்ஜே இந்த கனியில் நீங்கள் சொல்கிறது சரிதான் தலை நான் ஏமா ஒரு சாரி சொல்ல கூட உங்களுக்கு துப்பு இல்லை, அந்த பையனை சாரி சொல்ல வைக்கவும் உங்களுக்கு துப்பு இல்லை, நீங்களும் அந்த உப்பு போட்ட ரைஸை வச்சுக்கிட்டு சாரி கேப்டனில் இல்லாதப்போ அந்த வேலையை பண்ணீங்க, அதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் கார்னர் பண்ணணும்னா நீங்கள் பிளான் பண்ணி அந்த பொசிஷன் அந்த இடத்துல போய் அந்த பொண்ணை நிற்க வைக்க நீங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதுல அந்த பொண்ணுக்கு அந்த பயம் இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து அந்த டாஸ்க் படிக்கணும் போது கூட டக்குன்னு வந்து அப்போ பாரு ரூல்ஸ் நீயே படிக்கும் போது அவங்களுக்கு அது அஃபண்ட் ஆகிடுது. இல்லை நான் கண்டிப்பாக உன்னை கார்னர் பண்ணுறதுக்காக சொல்லலை, நான் கண்டிப்பாக புக்ஸ் படிக்க தான் சொன்னேன், அதுக்கு ரூல்ஸ் படிக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன், வேணானே விக்ரம் கிட்ட பக்கத்தில் கொடுத்தோன்னா விக்ரம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வருது. இதில் இருந்து கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் அந்த இதெல்லாம் அனுப்புகிறாரு. இவருக்கு வந்து விஷ் பண்ணி அனுப்பும்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கு பாரு வந்து இதை படிக்கணுன்ற மாதிரி பாருன்னு இருக்குது. இவங்க கேட்குறேன் அது இவர் தான் போய் எடுத்துகிட்டு வர்றாரு. வினோத் தான் போய் விக்ரம் சாரி போய் வினோத் போய் எடுத்துகிட்டு வந்து அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் பாரூர் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து சொல்கிறாங்க அப்போ இவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரு கார்னர் பண்ணி பாருக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒன்று பண்ணும்போது அப்போ வந்து அவர் வந்து அது பாருன்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கும். என் பேர் சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அது பாருன்னு இருக்குது. அப்போ நான் தான் படிக்கணும் போல் பிக் பாஸ் அது சொல்லியிருக்காரு, அதில் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறது இப்போ வினோத்தும் டக்குன்னு மாறிட்டாருங்க. வினோத் வந்து நேற்று வீக்கெண்டுக்கு அப்புறம் எல்லாரும் அடின்னு பாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கமருதீன் அடிக்கிறாங்க, வினோத் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவர் உள்ட்டா பெல்ட்டே அடிச்சிட்டாரு. தன்னோட கேமை காப்பாற்றிக்கணும்னு அவர் செஞ்சு நான் தப்புலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க கேமை அவங்க காப்பாற்றிக்கணும். அப்போ தன்னோட கேமுக்காக பாரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறீங்க, மற்றவங்களோட என் கேமை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் தான் நிறைய எஃபோர்ட் பண்ணணுன்றதுல பாரு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்லேயே பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என் பேர் தான் சொல்லியிருக்காரு, நான் தான் படிக்கணும்னா இல்லை அவர் பாருன்னா எல்லாரும் இப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு வினோத். அதுக்கப்புறம் பாருன்னு சொல்லி அவங்க தான் எழுந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன்சி வந்தோடனே அந்த டைல்ஸ் எடுத்து போய் ரூமில் வைப்பாங்க இல்லைங்களா, அது போய் வச்சுட்டு வர சொல்கிறாங்க. அதை போய் வச்சுட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் இனிமேல் அவருக்கு தமிழ் வராது சரியா இல்லையா பிரவீன் அந்த டாஸ்க் படிக்கிறல. ஸோ நான் வந்து எப்பயுமே எனக்கு ஏதாவது விஷயங்கள் வந்தால் நான் வந்து பாரு வச்சு அந்த டாஸ்க் படிக்க வைப்பேன். ஐ மீன் அந்த ரூல் புக் வந்தால் நான் படிக்க வைப்பேன், எனக்கு தமிழ் சரியாக வராது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் தான் அந்த பொண்ணுக்கு டாஸ்க்காக கொடுக்கணும்னு நினச்சார் அவர். எனக்கு பதில் வந்து பாரு படிப்பாங்க என்னோட கேப்டன்சிலன்னு சொன்ன உடனே இந்த திவாகர் இருக்கானே அந்த எல்லாரும் உருண்டுன்னு சொன்னாங்க. எனக்கு உருண்டன்னு சொல்லக்கூட மனசு வரல, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் எனக்குமே அப்படி தான் ஆத்திரம் வருது. இந்த உருண்டன் அதையே எல்லாரும் படிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஆஃபர் ஈக்குவலாக வரணும்ப்பா, எல்லாருக்கும் ஆஃபர் ஈக்குவலாக வரணும்ப்பா. ஏன்டா முதல் வாரத்தில் உன்னை அடின்னு குரூப் எப்படி அடித்தாங்க, ஒரு மனுஷனாக கூட அவனும் மதிக்கல. அந்த ரம்யா பொண்ணு எப்படி பேசுச்சு, அந்த கமருதீன் எப்படி எகிரிட்டு வந்தார், இந்த திவா அந்த வினோத் அந்த எஃப்ஜே எல்லாம் என்ன மாதிரி பேசுனா, அந்த கனி இல்லாமல் அப்போ சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. எப்படி வந்துட்டு அந்த பொண்ணு உன்னை வந்து எப்படி பார்த்துக்குச்சு அந்த பொண்ணு உன்னை அண்ணன்னு சொல்லி. இதெல்லாம் 1 ஹவரில் வரவே இல்லை, லைவில் வந்து அப்படி பார்த்து அந்தளவுக்கு அந்த பொண்ணை ஒரு மரியாதை கொடுத்து அவரோட பெர்ஸ்பெக்டிவும் கேட்கணும்னு போய் நின்னதுக்கு இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அதுவும் கேப்டன்ஸை வந்து அந்த டாஸ்க் பாரு பர்சனலாக கொடுத்து எனக்கு பதில் அவங்க படிப்பாங்க எது வந்தாலும் சொன்னதில் உடனே எழுந்து அஃபன் பண்ணது இவன் தான் பண்ணுறான், இந்த உருண்டை தான் இந்த திவாகர். எல்லாருக்கும் வரணும், அது எப்படி நீ யாருக்குமே கொடுக்குமா, அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கும் கொடுக்கும், எல்லாருக்கும் வரணும்ப்பா ஈக்குவலாக, எல்லாருக்குமே வரணும்ப்பா ஈக்குவலானா அங்கே தமிழ் படிக்கவே துப்பில்லாத நிறைய ஜென்மம் இருக்குது. ஏன்னா இன்றைக்குமே எஃப்ஜே கூப்பிட்டு ஒரு டாஸ்க் படிக்க சொன்னார் பிக் பாஸ் அந்த கேப்டன்சி டாஸ்க்கே. அவனுக்கு துப்பே இல்லை, தமிழ் படிக்கவே வரல அவனுக்கு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டோன்னே பிக் பாஸ் வந்து டைம் எடுத்துக்கோங்கன்னு, இல்லை பிக் பாஸ் நான் போயிட்டு வேறு யாராவது அனுப்பிட்டேமா நான் குட் ஜாப் சொல்லி அனுப்பிவிட்டேன். வெளில போயிட்டு விக்ரம் உள்ளான்னு பார்த்தார். விக்ரம் உள்ளே போகும்போது பிக் பாஸ் சொல்கிறார் வெயிட் பண்ணுங்க விக்ரம்னு. அது கேட்காம ஒரு உள்ளே போய் உட்காந்துட்டார். அப்புறம் இல்லை விக்ரம் நீங்கள் வேணா நான் வேறு யாராவது கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு விக்ரமையும். பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் கலை போய் தான் அந்த டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க்கை வந்து சொல்கிறாப்புல அந்த ஸ்கே போர்டில் அந்த இது பண்ணுறதுல. ஸோ அந்த தமிழ் படிக்கிறதுக்கு அந்த வீட்டில் துப்பு இல்லை, நிறையத்துக்கு தமிழே தெரியறதில்லை. கமருதீனும் ஒரு வாட்டி போய் பல்ப் வாங்கி வந்தது தான் அப்படி சொல்கிற பட்சத்தில் இப்போ பாரு பண்ண எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வரணும். இப்போ அப்போ சொல்கிறார் பிரவீன், சரி ஓகே யாருக்கு படிக்கணும்னு இருக்கோ சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறேன். ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கோரிங் ஆப்ஷனே கொடுக்கக்கூடாதுன்றதுல அவ்வளோ தெளிவாக இருக்கீங்களேடா, நீங்களே எவ்வளோ நாள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக இன்னும் 2-3 வாரத்துக்கு அப்புறம் கலையும் திவாகரும் அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. கன்ஃபார்மாக டீம் அமுச்சு விட்றோம் வைல்டு கார்டு வந்த அப்புறம். பாரு கிட்டலாம் நீங்கள் போட்டிலாம் போட முடியாது.
அந்த அந்த பொண்ணு நேருக்கு நேராக மோதுதுன்னா அந்த கட்ஸ் இல்லாதவங்களும் இப்படி குரூப்பிசம் சேர்ந்து ஆடிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு எதிராக வீடே இருக்குங்க. கமருதீனும் அவருக்கு மனசில் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு. ஆனால் அவர் கேமை அவர் காப்பாற்றிக்கிறதே கஷ்டம்னா இந்த இடத்துல பாரு கேமை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னும் போது வினோத்தெல்லாம் பாருக்கெலாம் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார். அப்போ பிரவீன் எப்படி இருப்பார் கேப்டன்சினா என்ன கேட்டால் 50-50 கேட்ட அந்த வால் தான். அது போக போக தான் பார்க்கணும், பார்க்க தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் லைவ் அப்டேட் கைஸ். நான் வந்து ஒரு வீடியோவாக இப்போ நான் அந்த 2 டேஸ் வீடியோஸ் போடுறேன். இது அப்டேட் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்தது. இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, பாரு கிட்ட வந்து அப்புறம் பர்சனலாக வந்து பிரவீன் வந்து உட்காந்து பேசுகிறாப்புல இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண அந்த பொண்ணு கொஞ்சம் ரெபலாக தான் இருக்குது. ரெபலாக இருக்கு மீன்ஸ் எல்லாரும் தன்னை கார்னர் பண்ணுவாங்கன்ற பயம் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக இன்செக்யூர் ஆகிடுச்சுங்க. அது வீக்கெண்டையும் ஹோஸ்ட் கிட்ட அந்த பொண்ணு சொல்ல வந்துச்சு. பாருங்களேன் இவங்களுக்கு பயமா அப்படின்னு வீக்கெண்டில் ஹோஸ்ட்டும் கலாய்ச்சி விட்டுட்டாருன்னும் போது ஏமா உன் கேமை நீ எப்படி ஆடுறியோ ஆடு, ஆனால் உன்னை வச்சு தான் நாங்கள் டிஆர்பி வாங்க போகிறோம். அந்த பொண்ணை கதற விடாத குறையாதான் எல்லாரும் கதற விடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கத்தாமல் கதறாமல் அசராமல் அந்த விளையாட்டை ஆடுது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அந்த பொண்ணு பொறுமையை சோதிப்பாங்கன்னு தெரியல. மேபி வைல்டு கார்டு யாராவது வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் கிடைச்சா ஓகே. ஏன்னா போன சீசனில் ஜாக் அப்படி தான் அடின்னு நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கான ஒரு ஸ்டாண்ட் கிடச்சிது அப்படின்னு ஹோஸ்ட் வந்து நடிச்சார். வாரம் ஜாக் உட்காந்தா குத்தம் எழுந்தா குத்தம் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி கேப்டன்சிக்கான விஷயமும் ஜாக்கு அப்போ கிடைக்கவே இல்லை. ஒரு வாரம் கூட அந்த பொண்ணு கேப்டன்சிக்கான பொசிஷனுக்கு வரவே இல்லை. கேப்டன்சியாக அந்த பொண்ணுக்கு வந்தே இருக்காது. ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த சீசன்லேயும் பாரு கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பாரு வந்து டாஸ்க் விளையாட விடாமல் ஸ்கோர் பண்ண விடாமல் தான் பண்ண போகிறான். அதுவும் இந்த விக்கல்ஸ் இருக்கானே அவனும் அவ்வளோ பண்ணுறான். நைட்டில் அந்த சுபிக்ஷா கூடவும் இந்த வேணா கூட உட்காந்து மாஸ்டர் பிளான் போட்டு முன்னாடி மட்டும் நல்ல மாதிரி நடிக்கிறான். ஆத்திரமாக வருது எனக்கு அவங்கள பார்த்தா. இவங்கள மேல் சாவனிசம் தான். அந்த ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கிறது இவங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நேருக்கு நேர் நின்று ஆடுற தைரியமும் இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட பின்னாடி இந்த குரூப்பிசம் சேர்ந்துன்னு அடிக்கிறானுங்க. ஆத்திரமாக வருது எனக்கு. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து பாருகிட்ட வந்து உட்காந்து பிரவீன் பேசுகிறாப்புல. எனக்கு ஒரே ஒரு பர்சன்ட் பிரவீன் மேலே ஹோப் இருக்குது. லெட்ஸ் சி அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து உட்காந்து இல்லை பாரு இந்த வாரம் உன்னை வந்து நான் ஹோஸ்ட்டாக போட்டுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் ஏன்னா ஆங்கர் தானே பாரு செம்ம ஆங்கருங்க. ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அந்த டேஸ்லர் டாஸ்க் வந்துச்சு இல்லைங்களா அந்த லிப்ஸ்டிக் டாஸ்க்கு அப்போ ஜெயிலில் இருந்தாங்க இவங்க பாருவும் கமருதீனும். அந்த டாஸ்கில் மட்டும் அந்த பொண்ணுக்கு அந்த ஆங்கரிங் கொடுத்துருந்தா அந்த பொண்ணு பூந்து விளையாடி இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு. 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த பொண்ணோட ஆங்கரிங்லாம் நான் பார்த்துருக்கேன். விஜய் ஷோபனா எப்படி ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அந்த பொண்ணு. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு சர்வைவர் ஷோவில் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால இல்லை வெளியில் பர்சனலாக அந்த நிறைய இன்டர்வியூஸில் அது ஒரு அவங்களுக்கு பர்சனலாக எடுத்த அந்த மாதிரி விஷயங்கள்னால யூடியூப்னால அவங்களுக்கு நெகட்டிவ் இருக்கிறதுனால அதே நீங்கள் இந்த ஷோவில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லை அது ஓப்பன் மைண்டாக பார்க்காம ஃபிக்ஸட் மைண்டாக பார்க்குறீங்கன்னா அது ஆடியன்ஸோட தப்போ இல்லைனா அந்த மாதிரி அந்த ஷோவை பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்டோடு இங்கே அந்த பொண்ணு கோட்டிங் பண்ணுறாங்கன்னா அது ஆடியன்ஸோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஷோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சீரியல் பார்க்குற அதே சபரியை எங்கள் ஹீரோவாக பார்க்குறீங்களா? இல்லை கனியாக்கா குக் வித் கோமாளியில் நல்லா கிச்சனாக பார்த்துட்டு இங்கே கனியாக்கா வந்து டாஸ்க்குக்காக ஏதாவது சிலாவளி பண்ணால் டாஸ்கில் அப்படி தான் பண்ணி ஆகணும் விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஒவ்வொரு ஷோக்கும் அவங்களோடது பிஹேவியர் அவங்களோடது அந்த விஷயங்கள் வேறுபடும். அப்படின்னா நீங்கள் பாருக்கு மட்டும் அந்த விஷயத்தை ஏன் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? சர்வைவரில் நெகட்டிவாக பார்த்ததுனால அந்த ஷோக்கு அது தேவைப்படுது, இந்த ஷோக்கு இது தேவைப்படுது. அப்போது வெளி உலகத்துக்கு ஒன்று தேவைப்படுது, வீட்டுக்குள்ளே ஒன்று தேவைப்படுது. அப்படின்னும் போது நம்மளுக்கான விஷயங்களை வெளியில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? இல்லை வீட்டில் நம்மளுக்கான கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கோன்னா வெளில அது இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கான ஸ்டாண்டை நம்ம எடுக்கிறது இல்லையா? அப்படின்னும் போது இந்த பொண்ணு அந்தந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி அவங்களோடது ஒன்று பண்ணால் அந்த பொண்ணுக்கு ஆங்கரிங்னு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கான விஷயத்தை இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. இதே விக்ரம மட்டும் டெய்லி அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறது செய்யறதுன்றது மட்டும் டெய்லி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் திவாகர் போய் கேமராவில் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கானா வினோத் அவர் பொண்ணு பாடுறாரு இந்த கும்பல் கூட சேர்ந்துன்னு அவன் எஃப்ஜே அவனுக்கு தானாகவே ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. அப்போது ஆங்கரிங்னு ஒரு அந்த பொண்ணு ஒன்று பண்ணுதில்ல, அப்போ அதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்குற மாதிரி பிரவீன் சொல்கிறாரு நான் உனக்கு அந்த ஹோஸ்ட் கொடுத்து அது பண்ணலான்னு பார்க்குறேன்னா உடனே அது வேணான்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. இல்லை பண்ணலாம். அப்போ வந்து அப்போ அந்த பொண்ணு பழிச்சுன்னு சொல்லுது நான் 7 இயர்ஸ் ஆங்கர் கொடுத்தா எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இல்லை இது இப்படி பண்ணால் இதுவாக இருக்கும் நான் பண்ண வேணான்னு சொல்லி இப்படி பண்ண ஏன்டா நீங்கள் எல்லாம் ஸ்கோர் பண்ணணும் அந்த பொண்ணு மட்டும் ஸ்கோர் பண்ணக்கூடாதா? அந்த பொண்ணுக்கு மட்டும் சண்டைக்காரி பட்டத்தையே கொடுத்து பஜாரி பட்டத்தையே கொடுத்து அந்த பொண்ணை மட்டம் தட்டி அந்த பொண்ணை பின் பாயிண்ட் பண்ணி அந்த பொண்ணை தப்பாகவே ஜனங்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுமா? எனக்கு தெரியல. அப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வந்தது. கொஞ்சம் அந்த கேப்டன்சி வரத்துக்குள்ளே அவளுக்கான நெகட்டிவ் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ண வேண்டியது. அந்த ஒரு இன்செக்யூரை தான் அந்த பொண்ணு ரெபலும் பண்ணுது. ஸோ நீங்கள் கம்முன்னு இருந்தால் அந்த பொண்ணு கம்முன்னு இருப்போது, நீங்கள் கம்முன்னு இல்லைனா அந்த பொண்ணு கம்முன்னு இருக்க மாட்டேது அந்த பொண்ணு திருப்பி கொடுக்குது அப்படின்னா பார்க்கணும் இந்த கேப்டன்ஷிப் எப்படி போக போகுது அப்படின்னு. ஆனால் அது மைண்டில் மட்டும் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் எந்த வன்மமும் குறையில, இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த QC டாஸ்கில் அப்ரிஷியேஷன் வந்து வீக்கெண்டில் ஹோஸ்ட்டு கொடுத்ததுனால. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னொன்று சொல்லிடுது இந்த மாதிரி வந்து பர்சனல் ஒர்க்குன்னு சூப்பர் டீல் இன்னொன்று சொல்கிறாங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த ரூல்ஸ் வந்தோடனே என்னது அவங்கவுங்க வந்து பெருமையை காட்டிக்கலாம், சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க பெருமைப்பட்டுக்கலான்னா
ஏம்மா அது பாரு சூப்பர் டீலக்ஸில் இருக்கும்போது சேரில் உட்காந்தா பெருமைப்பட்டுக்கூடாது. அந்த பொண்ணு எதையாவது செய்ய சொன்னா, அதில அதிகாரம் காட்டக்கூடாது. அதில நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதில கெத்து காட்டக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க அப்பயே அந்த ரூல் புக்ல அதானே இருக்கு கெத்து காட்டலான்னு. இப்ப எஃப்ஜே கெத்து காட்டினா மட்டும் உங்களுக்கு செல்லுபடி ஆகுமா? சபரி கெத்து காட்டினா மட்டும் செல்லுபடி ஆகுமா? எனக்கு புரியவே இல்ல. இல்ல சுபிக்ஷா சொன்னா மட்டும் செல்லுபடி ஆகுமா? அப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது அதே கெத்து தானே அந்த பொண்ணு காட்டுச்சு. அப்போ உங்களுக்கு செல்லுபடி ஆகும்ன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு, அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க சொல்ற வேலை இந்த பெர்சனலா கட் பண்றது, செய்யறது, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதெல்லாம் எதில வரும் அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் ஒர்க்ல தான் பாரு வரும். ஸோ வந்து அது செய்யணும்னா, சரி ஓகே அப்போ வந்து கட் பண்ணி குடுக்கணும். செய்யணும்னா செய்யணும் அப்படின்னா ஆமா. ஆனா எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. யாராவது ஒரு டோன் வந்து எப்படி சொல்றாங்களோ, அத பொறுத்து தான் நான் அந்த வேலைய செய்வேன். நான் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லன்னு திருப்பி அந்த பொண்ணு அந்த ரெபெல் மோடுக்கே தான் போகுது. நான் தப்பு நான் சரின்னு சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு சொல்ற ஒரே வாய்ஸ் அது முதல்ல சுபிக்ஷா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அந்த பொண்ணு அதான் சொல்லும். என்கிட்ட கேட்குற விஷயங்கள் வந்து என்ன வந்து அந்த டோன் வந்து என்ன பாதிக்குதுன்னா, அந்த டோன் வந்து சாஃப்ட்டான டோனா ஐ மீன் கொஞ்சம் எனக்கான ரெஸ்பெக்ட்டையும் குடுத்து அந்த டோன் கேட்டாங்கன்னா நான் செய்வேன். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு போன வாட்டி எஃப்ஜே ஆத்ரி அப்படிதான் பண்ணாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு பாரு இத குடு பாரு இது பண்ணு அப்படின்னு சொன்னா நான் பண்ண மாட்டேன். ஆனா உடனே பிரவீன் சொல்றாரு, சரி ஓகே அப்படி யாராவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் பாரு கிட்ட சொல்றேன்னா, உடனே இந்த பக்கம் எகிறின்றானுங்க. அது எஃப்ஜே அது எப்படி அத பெருமைப்பட்டுக்கலாம்னு இருக்குல்ல இதுல. இது செஞ்சுக்கலாம் அப்படி இருக்குன்னா, அப்ப பெருமைப்பட்டுக்கலாம்னு நெனச்சு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போன ஒரு பொண்ண எல்லா குரூப்பே சேர்ந்து சாரி கேட்கலான்னு ஒண்ணு அடி அடின்னு அடிச்சீங்களே, அந்த பொண்ணு கெத்து காட்டலாம் தானே? பெருமைப்பட்டுக்கலாம் தானே? அப்ப ஸ்டேர் மேல உட்காந்து பெருமைப்பட்டுக்குது. இல்லன்னா அந்த கிச்சன் மேல உட்காந்து பெருமைப்பட்டுக்குது. உங்களுக்கு ஏன் குத்துது கொடா இது? அப்போ அந்த பொண்ணு சாப்பிடல அப்டின்னா, நீங்க சாப்பிடுங்கன்னு சாப்பிடாதீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லலையே! ஆனா அந்த பொண்ணு வந்து சாரி கேட்டா தான் நாங்க வேலையே செய்வோம்ன்னு அப்ப நீங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணீங்க? ரூல்ஸ்ல இருக்கா ஸ்ட்ரைக் பண்ணலான்னு? ரூல்ஸ மீறி நீங்க எதுக்கு கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணீங்க? சமைக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணீங்க? சாப்பாடுக்கும் ஸ்ட்ரைக் பண்ணீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில அந்த பொண்ண கெத்த நீங்க காட்டவே உடலையே! அந்த பொண்ணுக்கான அந்த பெருமைப்பட்டுக்கிற விஷயத்த நீங்க பண்ணவே இல்லையே! சாப்பாட்ல கை வச்சு அந்த பொண்ண எமோஷனல் ஆக்குனீங்களே! இப்ப நீங்க மட்டும் கெத்து காட்டலன்னா எப்படி? உங்க ஆளுங்க அங்க இருக்கறதுனாலயா? உங்க செல்ல புள்ளைங்க எஃப்ஜேவும், சபரியும் அங்க இருக்கறதுனாலயா? அப்போ வந்து அந்த பொண்ணு தெரியுது. அந்த பொண்ணுக்கு எல்லாம் கார்னர் பண்ண போறாங்க. நாமினேஷன்லயும் குத்த போறாங்க. இவர் பிரவீன் எப்படி இருப்பாருன்னு தெரியல. ஆனா இந்த பொண்ணு ஒரு சண்டைக்காரியாவே ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல அந்த வீடும் கான்ஷியஸா இருக்கு. அத ரிவ்யூ பண்ற வெளில ரிவ்யூவர்ஸ்லாம் அதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க அப்படின்னும்போது, அந்த பொண்ணு ஒரு இன்செக்யூர்ல தான் அத செய்து இப்ப காலையில அந்த பொண்ணு கம்முன்னு தான் இருந்துச்சு. என்கிட்ட வர வம்பு எனக்கு தெரியும் அவங்க கார்னர் பண்றாங்களா இல்லையான்னு. அது எனக்கு அஃபெண்ட் ஆச்சுன்னா நான் செய்வேன். நான் வந்து ரிபெல் பண்ணுவேன். இல்ல அது சாஃப்ட்டா பண்றாங்கன்னா, ஓகே ஏன்பா இது கூப்பிட்டு இத கட் பண்ணி குடுன்னா கட் பண்ணு. பாரு கட் பண்ணி குடு. பாரு கால் அமுத்தி விடு. பாரு கை அமுத்தி விடு அப்படின்னா எப்படி? அப்போ அப்போ உடனே ரம்யா வந்து ஏத்தி விடுது. ரம்யா அங்க எதுவும் பேசாம பிரவீன் கிட்ட போயிட்டு திருப்பி ஏத்தி விடுது. அது நெறைய சரியான விஷம். பின்னாடி போய் போய் அதனால இப்ப அது இன்னும் 2 வாரத்துல வெளில போயிரும் அதுவும். ஏன்னா அதுவும் கேம் ஒண்ணுமே கிடையாது. நீ பின்னாடி உட்காந்து திருட்டுத்தனமா நைட்ல உட்காந்துக்கின்னு அவங்கவங்களுக்கு தனித்தனியா உட்கார வச்சு பேசுறதே தவிர கேம்குள்ள ஒண்ணும் காணாம போயிடுச்சு. அப்படின்னும்போது போய் சொல்லுது. பர்சனல் வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னா, அப்ப மட்டும் கியூசி டாஸ்க்ல கைய புடிச்சு விடு, கால புடிச்சு விடுன்னு பர்சனல்னா, அது அவங்க சொன்னாங்க பவர் இருக்குன்னு இவங்க செஞ்சாங்க. அப்ப அந்த பவர் இருக்குன்னு அந்த பொண்ணு செஞ்சதுனால நீங்க காண்டா நீங்க. அந்த காண்டான இடத்துல விஜய் இப்போ சார் வந்து அத அட்ரஸ் பண்ணலையே. ஓகே உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா பண்ணீங்க. ஏதோ ஒண்ணு கன்டென்ட் உங்க மேல போச்சு. இந்த மாரி பூசி இன்னும் காண்டாயிடுச்சு. இப்போ திருப்பி பண்ணுங்க. அப்போ அந்த பொண்ணு ஸ்கோரிங்கே பண்ணக்கூடாது. அதானே விஷயம். அந்த பொண்ணு டாஸ்க்லயும் ஸ்கோர் பண்ணக்கூடாது. பவர் காட்டியே ஸ்கோர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பொண்ணா அந்த பொண்ணுக்கான ஆட்டிட்யூட்ல ஸ்கோர் பண்ணக்கூடாது. எங்கேயுமே ஸ்கோர் பண்ணக்கூடாது. உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆமாஞ்சாமி போட்டு உட்காந்துருக்கணும். ரைட்டா? பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. தேங்க் யூ கைஸ்.